நான் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு. ஆனால் நான் சொல்லுவேன் என்னோடய டேலண்ட்டோடு சேர்த்து பட் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அது என்னென்ன சீக்ரெட் டூல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸும் இருக்கும். பாப்போம் எத்தனை பேர் இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது தாங்க இந்த ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், இதை வச்சு தான் என்னோடய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணது. பெருசாக எதுவும் இல்லை, ஆக்டர் விஜயோட கண்ணை வரைய ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னும் 2 கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணேன். இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்க்காக இந்த ட்ராயிங் புக்கில் தான் நான் ட்ரா பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேங்க. நார்மல் சின்ன பசங்க வரைகிற ட்ராயிங் புக் தான். அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணேன் ஹெச்பி பென்சில்ஸ். இதில் 6Bயும் 10Bயும் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் 2Bலேருந்தே இருக்குது. பிளெண்டிங்காக முதல்ல நான் யூஸ் பண்ணது ஒரு காட்டன் பட். அதுக்கப்புறமா டிஷ்யூ நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி டிஷ்யூ கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஐ பேட்ச் அப்படி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில நேரங்களில் விரலாலேயே பிளெண்டிங்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் வாங்கினேன் பிளெண்டிங் டூல். இதை நல்லா யூஸ் பண்ணலாம். அப்புறமா சாக்கோலை வலிக்கிறதுக்கு ஒரு பிளேடு, அதாவது சாக்கோல் பவுடரை தான் யூஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் இல்லை இது பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷஸ். அப்புறமா ஜெல் ரோல் பென் ஒயிட் ஹைலைட் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒரு அமேசிங்கான பென்சில் ட்ராயிங் வேணும்னா இந்த டூல்ஸை வச்சே செஞ்சிடலாம். இப்படியே குட்டி பசங்க வரைகிற ட்ராயிங் புக்கில் வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு ஸ்கெட்ச் புக் ப்ரொஃபஷ்னலாக செய்யலாம் அப்படின்னு வாங்கினேன். இந்த ஸ்கெட்ச் புக் முதல்ல வாங்கினேன். அப்புறமா ஸ்கெட்ச் பேட். இது வந்து A4 சைஸ், அது வந்து இது A5 சைஸ், அது A4 சைஸ். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். அதோடே சும்மா டைம் பாஸ்க்கு இந்த நோட் புக்கை வாங்கினேன். பட் ஐ லவ் திஸ் ஒன். நான் சாக்கோல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சாஃப்ட் பேஸ்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய முன்னாடி இருந்த நேச்சர் ட்ராயிங்லலாம் இது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். வேறு லெவலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதுக்கப்புறமா தான் டாம்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த கலர் பென்சில் செட்டை நான் வாங்கினேன். டாம்ஸ் பிராண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு வேணுன்னா வீடியோஸ் போய் பாருங்கள். மற்ற கலர் பென்சில்ஸை விட, நார்மல் ஷீப் கலர் பென்சில்ஸை விட இது வேறு லெவல் பிளெண்ட் ஆகும். நான் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மார்க்கர், அதுவும் டாம்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். பேசிக்கலி நான் டாம்ஸ் ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட்ஸ், பேசிக் ஹைலைட்ஸுக்காகலாம் இந்த வாட்டர் கலர்ஸ் சொல்லி இதுவுமே டாம்ஸ் தான். டாம்ஸுக்கு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். பிகாஸ் ஒரு குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான விஷயம் அப்படின்னா டாம்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா டிஷ்யூ அட் லாஸ்ட் ஃபைனல் பிளெண்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இது ஒரு நல்ல ட்ராயிங் வரணுன்னா நல்ல டூல்ஸ் முக்கியம். அதுக்கு நான் ஒன்று பெரிய லெவலில் போக தேவையில்லை, அதுன்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் பெஸ்ட் சேலஞ்ச் எது தெரியுமா? பொறுமையாக இருக்கிறது தான். பிகாஸ் நான்லாம் பொறுமையான ஆளே இல்லை. ஆனால் ஆர்ட்ஸுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். நீங்கள் நினைக்கிறத விடவே எனக்கு ரொம்ப முக்கியம். பண்ணி பார்த்தா தான் தெரியும். கட்டாயமாக பண்ணி பாருங்கள், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் பொறுமையும் கற்றுக்குவீங்க. ஸோ இதுதான் என்னோடய ட்ராயிங். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரியலிஸ்டிக்காக இருக்கா? இது இல்லை, உண்மையிலேயே இது இல்லை என்னோடய ட்ராயிங். எதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியுமா இருக்கலாம், தெரியாமலும் போகலாம். இந்த பென்சிலை தாங்க வரைஞ்சேன். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க முதல்லையே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching. திரும்பவும் Thursday பார்க்கலாம். See you.